ஒரு முட்டாள் பக்தன் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அவனுக்கு சுலபமாக கிடைச்சிடணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவனுக்கு சுலபமாக கிடைக்கணும், கஷ்டப்படவே கூடாதுன்னு நினைப்பான். இதை ஒரு சின்ன கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அவன் என்ன பண்ணுறான், ஒரு மலையில் போய் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி வரங்களை வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான். என்ன பண்ண, நல்ல உச்சி வெயிலில் போய் என்ன பண்ணுறான், ஒரு மலை உச்சியில் போய் நின்று ஒத்த காலில் தவம் செய்கிறான். அவன் தவம் செஞ்ச நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரத்துலேயும் சாமி எதிரில் வர்றாரு. அவனுடைய நேரம், உனக்கு என்ன வரம்பா வேணும் அப்படின்னு முதல்ல வந்து நிற்கிறது யாருன்னே அவனுக்கு தெரியல. நீ யாருன்னு கேட்குறான். நீ யாரை குறித்து தவம் பண்ணுறப்பா? நான் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுறேன்னா, அந்த சிவபெருமானே நான் தான்பா அப்படின்ற. இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ சிவபெருமான் கிடையாது, நீ யாரோ ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, வேஷம் போட்டு நீ என்னை ஏமாறதுக்காக வந்து நிற்கிற. நான் இப்போ தான் வந்து தவம் பண்ணுறதுக்கு காலை எடுத்து வச்சு அமைச்சவாயன்னு சொன்னது நீ எதிர வந்து நிற்கிறிய அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லைப்பா, நீ எதிர்பார்த்த சிவபெருமானே நான் தான்பா, இது வேஷம்லாம் கிடையாது, இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நம்பவே மாட்டான். சரி, நான் சிவபெருமான் தான் நம்புறதுக்கு நீ என்னப்பா செய்வ? சரி, எனக்கு நீ சிவபெருமானாவே இருந்தினா எனக்கு ஒரு 3 வரத்தை கொடு, அது பழிக்குதான் நான் பார்க்குறேன். சரிப்பா, உனக்கு ஒரு 3 வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்றார். சுவாமி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த முட்டாள் பக்தனான என்ன பண்ணுறான், இந்த 3 வரத்தையும் எப்படி பயன்படுத்துகிறான்னா, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சோதித்து பார்க்கலாம் இந்த 3 வரத்தையும் அப்படின்னு முதல் வரத்தை என்ன பண்ணுறான், என்னுடைய மூக்கு நீண்டு போனோம், என்ன ஆகுது பார்க்கலான்னு சோதிக்கிறான். மூக்கு ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்குது, நீண்டு போகுது. ஐயோ இவ்வளோ நீட்டாக போத மூக்கு, சின்னதாகணுன்றான், சின்னதாக்கிட்டேன்றான். ரெண்டாவது வரம் மூக்கு ரொம்ப சின்னதாகிடுது, ரொம்ப சின்னதாகிடுது, ஏற்கனவே இருந்த அளவு விட ரொம்ப சின்னதாகிடுது. திரும்ப 3வது வரத்தை என்ன பண்ணுறான், இல்லை சின்னதாக வேணா பெருசாக வேணா, ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த மாதிரியே மாறிடுது. இந்த 3 வரத்தையும் வீணடிச்சிடறான். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து இறைவனை ஆலயத்தில் போய் வழிபட்டதும் அன்றைக்கி மறாத அவனுக்கு எல்லா காரியமும் நடந்தணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கிறவனுக்கு இதுதான் ஒப்பான ஒரு கருத்து, ஒரு கதை. அப்போ அவன் பக்குவப்பட்டிருந்தா, நெடுங்காலம் அவன் முயற்சி செஞ்சு அவன் பக்குவம் அடைஞ்சிருந்தா அந்த வரங்களை வீணடிச்சவே இருக்க மாட்டான். வந்து நிற்பது இறைவன் என்று அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அப்போது குறுகிய காலத்தில் சில விஷயங்களை, சில நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி தான் ஆகும். எல்லாத்தையும் வீணடிக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். அதுக்கு தான் பக்குவம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாரு, பண்படணும்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாரு. நம் பண்படும் பொழுது தான், நம் பக்குவம் அடையும் பொழுது தான் ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த பொருளை நாம் கையாளுற விதம் ஒன்று இருக்குது. பக்குவமே அடையாத, ஒரு கையாளக்கூடிய திறமை இல்லாத போது நீ என்ன பண்ணுவ, அந்த பொருளை எல்லாம் வீணடிப்ப. உதாரணத்துக்கு, உங்கள் கையில் ஒரு 10 கோடி ரூபாவை கொடுக்குறேன், நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ தவறான விஷயங்களை செய்ய முடியும், யாரெல்லாம் அழிக்க முடியும், என்னென்ன தவறான விஷயங்களை பண்ணணும் அதெல்லாம் செய்வீங்க. ஆனால் பணத்துடைய அருமையை தெரிஞ்சு பக்குவப்பட்டு நிறைய அது மூலயமா நிறைய அனுபவங்களை பெற்றவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் பொழுது நல்ல விஷயங்களை செய்வாங்க, தொண்டு செய்வாங்க, அன்னதானம் செய்வாங்க, கோயில் சீரமைப்பாங்க, அநாத ஆசிரமங்களுக்கு கொடுப்பாங்க, முதியோர் இல்லத்துக்கு கொடுத்து உதவுவாங்க. நற்காரியங்களுக்கு அந்த பணம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்போ பக்குவப்பட்டவர்களுக்கு தான் அவர் வரங்களை வாரி வழங்குறாரு. பக்குவம் இல்லாதவர்களுக்கு அவங்க பக்குவம் அடையிற வரைக்கும் சாமி காத்துங்கிறார். அவங்கள பக்குவப்படுத்தினா தான் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். அப்போ எடுத்ததான் எங்களுக்கு கிடைச்சிடணும், எடுத்ததான் எங்களுக்கு நடந்துவிடணும்னு நினைக்காதீங்க. அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. எது தாமதமாகுதோ அது தரமான விஷயமா நடக்கும், தரமான ஒரு சம்பவமாக இருக்கும், தரமான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு கேட்டதும் கிடைக்கலையே நினைக்கவே நினைக்காதுங்க. இன்னும் அவர்கிட்ட கேட்காத இருக்கிறது தான் சிறப்பு, உண்மையான பக்தி ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன வேணுன்றதே அவர் நிச்சயம் கொடுப்பாரு. அதனால் இந்த ஒரு சிறிய கருத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். சிவாய திருச்சிற்றம்பலம்.